வணக்கம் நேர்களே. நான் பார்த்த சாரதி எழுதின புறநானூற்று சிறுகதைகள், அதிலிருந்து ஒரு கதையை நான் இப்போ உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். முழுமையாக கேட்டு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பரணர் அந்த செய்தியை கேள்விப்பட்ட போது அவரால் அதை நம்பவே முடியவில்லை. வேறு யாராவது அப்படி செய்திருந்தால் கூட கவலை இல்லை, கேட்பவர்களும் தலைகுனியத்தக்க அந்த காரியத்தை பேகன் செய்துவிட்டான். செய்தியின் வாசகங்களை பொய் என்பதா, அல்லது அந்த செய்தியை நம்பத் துணியாத தம் மனதை நம்புமாறு செய்வதா, எதை செய்வதென்று தோன்றாது திகைத்தார் பரணர். அப்படி அவரை திகைக்க செய்த அந்த செய்தி என்னவாக இருக்கும்? உண்மையில் அது சிறிது அருவருப்பை உண்டாக்கக்கூடிய செய்திதான். கடையேழு வள்ளல்களின் ஒருவன் மயிலுக்கு பட்டுப்போர்வை அளித்த சிறப்பால் பாவலர் பாடும் புகழையுடையவன். ஆவியர் குடிக்கும் மன்னன் வையாவிக்கோ பெரும்பேகன் என்ற பெரும்பெயர் பெற்ற அத்தகையவன் ஒழுக்கத்துக்கும் பண்பாட்டிற்கும் முரணான செயலில் இறங்கியிருந்தான். கற்பிலும் அழகிலும் சிறந்தவளாகிய தன் மனைவி கண்ணகியை மறந்தான். தலைநகருக்கு அருகில் இருந்த முல்லைவேலி நல்லூர் என்ற ஊரில் வசிக்கும் அழகி ஒருத்தியிடம் சென்று மயங்கி கிடந்தான். இந்த செய்தியை கேட்டபோதுதான் பரணர் இதை நம்ப முடியாமல் தவித்தார். அந்த செய்தியை உறுதி செய்வதற்காக பேகனின் அரண்மனைக்கு சென்றார். அரண்மனையில் பேகனை சந்திக்க முடியவில்லை. அவன் சில வாரங்களாக அரண்மனைக்கே வருவதில்லை என்றும், முல்லைவேலி நல்லூரில் அந்த அழகியின் வீட்டிலேயே தங்கிவிட்டான் என்றும் அமைச்சர்களிடம் கேட்டு அறிந்து கொண்டார் பரணர். அப்பொழுது பேகனுடைய மனைவி கண்ணகியை கண்டார். அங்கு கண்ணகி என்ற பெயரில் நடமாடிய துயர ஓவியத்தை கண்டார் என்பதுதான் உண்மை. அழுது அழுது சிவந்த கயல்வெளிகள், மைத்தீட்டுதலை மறந்து பல நாட்களான இமைகள், எண்ணெய் தடவி வாரி பூச்சூடிக்கொள்ளாமல் குலைந்து கிடந்த கூந்தல், பறிகொடுக்க முடியாத பொருளை யாரோ உரிமையில்லாதவள் பறித்து கொண்டு போய்விட்டாளே, அந்த ஏக்கம் அவள் முகத்தில் படர்ந்திருந்தது. சொல்லப்போனால் கண்ணகி கண்ணகியாக இருக்கவில்லை. கைப்பிடித்த கணவன் கணவனாக இருந்திருந்தால் அவளும் கண்ணகியாகத்தானே இருந்திருப்பாள். இந்த கண்ணகியின் கணவனை வள்ளல் மன்னன் கொடையாளி என்று ஊரெல்லாம் புகழத்தான் செய்கிறது. ஆனால் அந்த கொடையாளிக்கு ஒழுக்கத்தின் வரம்பு புரியவில்லை. பொன்னை கொடுக்கலாம், பொருளை கொடுக்கலாம், அவைதான் கொடை. ஆனால் மனைவியின் இடத்தையே வேறொரு பெண்ணுக்கு கொடுத்து விடுவதா கொடை? பேகன் ஒழுக்கம் என்ற உயரிய பதவியிலிருந்து வழுக்கி விழுந்து விட்டான். இப்படி இருக்கையில் கண்ணகியோ நடமாடும் பிணமாக அந்த அரண்மனையே கதியாக இருந்தாள். இதை பார்க்கும் பொழுது பரணருக்கு எல்லா விவரங்களும் தெளிவாக புரிந்தன. தன்னுடைய அம்பிற்குரியவனான வள்ளலின் நிலை எவ்வளவிற்கு தாழ்ந்து விட்டது என்பதை அவர் உணர்ந்தார். மனைவி என்ற பொறுப்பான பதவியை ஆளும் ஒரு பெண் எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம். ஆனால் அந்த ஆண்மகனின் இதயத்தில் அந்த பொறுப்பை அவள் வகிக்கும் பொழுது அங்கிருந்து உருட்டி தள்ளப்பட்டாள். இதை நினைக்க நினைக்க பரணருக்கு உள்ளம் கொதித்தது. பேகனை அவன் மனைவிக்கு மீட்டுத் தர முடியுமானால் அதுவே தம் வாழ்நாளில் தாம் செய்த தலை சிறந்த செயலாக இருக்கும் என்று இவரது மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. பின்பு தான் வந்த காரியங்களை எல்லாம் மறந்து உடனே
முல்லைவேலி நல்லூருக்கு புறப்பட்டார் பரணர். அது ஆடல் பாடல்களில் சிறந்த அழகுகள் வசிக்கும் ஊர். ஊரை சுற்றி எங்கு நோக்கினும் அடர்ந்து படர்ந்து பூத்து சிரித்திருக்கும் முல்லை கொடிகள் காடு போல படர்ந்து கிடந்தன. முல்லைவேலி என்ற பெயர் பொருத்தமாக தான் இருந்தது. ஊருக்கு மட்டுமில்லை, ஊரிலுள்ள அழகுகளின் வீட்டு வாசலிலும் சீவி முடிந்த கருங்கூந்தலிலும் முல்லைப்பூக்கள் தான் வேலியிட்டு கொண்டிருந்தன. அந்த ஊர் பெண்கள் சிரித்தாலே முல்லைப்பூக்கள் கூட உதிர்ந்து விழும். தலையில் முல்லைப்பூக்களை வைத்தால் மொட்டான பூக்கள் கூட மலர்ந்து விடும். ஆண் பிள்ளையாக பிறந்தவன் எவ்வளவுதான் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட இந்த அழகுகளை பார்க்கும் பொழுது மனம் சரியத்தான் செய்யும். ஆனால் இப்படி ஒழுக்கத்தை அடிமை கொள்ளும் அழகு நிறைந்த அந்த ஊருக்கு நல்லூர் என்ற பெயர் இருப்பதுதான் சிறிது கூட பொருத்தமில்லாமல் இருந்தது. ஆண் பிள்ளைக்கும் சரி, பெண் பிள்ளைக்கும் சரி, ஒழுக்கம் பண்பாடும் அழிவதற்கு காரணமாக அழகு அமையக்கூடாது. ஒழுக்கத்தையும் அறிவையும் பண்பாட்டையும் வளர்க்கின்ற கருவியாக பயன்பட வேண்டும். அதுதான் தூய அழகு. அந்த ஊருக்குள் நுழையும் போது பரணருக்கு இத்தகைய சிந்தனைகள் வந்து கொண்டிருந்தது. அங்கும் இங்கும் ஊருக்குள் அலைந்து திரிந்த பின்னர் பேகனை கவர்ந்த அழகியின் வீட்டை கண்டுபிடித்தார் பரணர். பேகன் உள்ளேதான் இருந்தான். பரணர் வாசற்படியில் நின்று கூப்பிட்டார். முதலில் ஒரு பெண்ணின் தலை உள்ளிருந்து வெளியே தெரிந்தது. அந்த அழகிய முகம் போதையூட்டும் அளவிற்கு அவளது கவர்ச்சி. பரணரே ஒரு கணம் தன் நிலையை மறந்தார். அவளை பார்த்தவுடனே அவள்தான் பேகனை மயக்கிய பெண்ணரசியாக இருக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. அந்த பெண்ணின் தலை மறைந்ததும் பேகன் வெளியே வந்தான். பேகன் அப்போதிருந்த அந்த தோற்றத்தை கண்டு புலவருக்கு பரிதாபம் ஏற்பட்டது. களைந்து கிடக்கும் தலைமயிர், பூசிய சந்தனம் அங்கே அவனது மார்பில் அழிந்து கிடக்கிறது. கசங்கிய அவனது ஆடைகள், சிவந்த விழிகள். இப்படி இருக்கும் பேகனை பார்ப்பதற்கே பரணரின் கண்கள் கூசின. வீட்டு வாசலில் போற்றி வணங்கக்கூடிய புலவர் வந்து நின்று கொண்டிருக்கிறார் என்பதை கண்ட பேகன் அந்த நிலையில் திருடனுக்கு தேள் கொட்டினால் எப்படி இருக்குமோ அப்படி விழித்தான் பேகன். நான் இப்பொழுது என் கண்களுக்கு முன்பு யாரை காண்கிறேன்? கடையேழு வள்ளல்களில் ஒருவனும் ஒழுக்கம் மிகுந்தவனுமாகிய பேகனா என் முன் நிற்பது? நம்ப முடியவில்லையே. இப்படி பரணர் பேசுகிறார். பரணருடைய சொற்கள் பேகன் மனதை தைத்தன. அவன் எந்த பதிலும் பேசவில்லை. அப்படியே தலை குனிந்து நிமிராமல் நிற்கிறான். பேகன் கருணை மிகுந்தவன் என்றல்லவா எல்லோரும் சொல்கிறார்கள். தோகை விரித்தாடும் மயிலை கண்டு குளிரால் நடுங்குவதாக எண்ணிக்கொண்டு போர்வையை எடுத்து போத்திய வள்ளலாமே அவன். அப்படியா? இப்படி பரணர் திரும்பவும் பேசிக்கொண்டிருக்கிறார். இவ்வளவு வார்த்தை அம்புகளை தாங்கிக் கொண்டு அடித்து வைத்த சிலையென நின்றான் பேகன். ஏதேதோ வீண் சந்தேகப்படுகிறேன். ஆனால் நீதான் பேகனாக இருக்க வேண்டும். உன்னை பார்த்தால் பேகன் மாதிரி தான் இருக்கிறது. உண்மைதானே? இப்படி பரணர் பேசிக்கொண்டே செல்கிறார். போதும் பரணரே, இன்னும் என்னை வார்த்தைகளால் கொள்ளாதீர்கள். நான் தான் நிற்கிறேன், உங்கள் பழைய பேகன்தான்.
வேண்டியதை வாங்கிக் கொண்டு போகலாம், எதுவும் பேச வேண்டாம். இப்படி பரணர் பேசியதை கேட்டு பேகனால் பொறுக்க முடியாமல் அவருக்கு பதில் கூறினான் பேகன். அவன் கூறிய அந்த பதிலில் குற்றத்தை உணர்ந்தவனை விட ஆத்திரம் அடைந்தவன் போல் அந்த பதிலின் சாயல் இருந்தது. பேகன் இப்படி பேசினதை கேட்டவுடனே பரணர், ஓஹோ, என் ஒழுக்கத்தை பற்றி கேட்க நீ யார்? நீர் ஏதாவது பரிசில் பெற்று போக வந்திருந்தால் அதை கேட்டு வாங்கிக் கொண்டு செல்லுங்கள் என்று நீ கோபப்படுகிறாய் போல் இருக்கிறதே. இப்படி பரணர் பேகனை பார்த்து கேட்கிறார். ஆமாம், கோபம்தான். வீணாக என் மனதை ஏன் புண்படுத்துகிறீர்? விருப்பம் இருந்தால் உனக்கு வேண்டிய பரிசலை கேட்டுக்கொண்டு செல். என்னை விட்டுவிடு. என் விருப்பப்படி நான் இங்கு இருக்க ஆசைப்படுகிறேன். அதை கேட்க நீ யார்? இப்படி பேகன் உண்மையிலேயே கோபமாக பேசுகிறான். இதை கேட்டவுடனே பரணர், அப்படியா, சரி, நான் எனக்கு வேண்டிய பரிசலை கேட்கட்டுமா? இப்படி கேட்கிறார் பரணர். நன்றாக கேளும், மறுக்காமல் தருகிறேன். கொடுப்பதில் என்றும் எப்போதும் எந்த நிலையிலும் நான் பின்வாங்கியதில்லை. ஆனால் என் சொந்த வாழ்க்கை விருப்பங்களில் மட்டும் பிறர் தலையிட வந்தால் நான் அதை விரும்புவதில்லை. இப்படி பதில் சொல்கிறான் பேகன். நான் விரும்புவது எதுவாக இருந்தாலும் கேட்கலாம் அல்லவா? இப்படி கேள்வி கேட்கிறார் பரணர். உடனே பேகன், திரும்ப திரும்ப விளையாடுகிறீரே என்னோடு, உமக்கு வேண்டும் என்பதை கேளுமே. இப்படி கேட்கிறார் பேகன். இதோ என் விருப்பத்தை கேட்கிறேன், எனக்கு நீதான் வேண்டும். இப்படி பதில் சொல்கிறார் பரணர். இதை கேட்டவுடனே பேகன் திடுக்கிட்டான். இதை கண்டு பரணர் பேகனிடம் கேட்கிறார், ஏன் விழிக்கிறாய்? விரும்பியதை கேள் என்றாய், கேட்டுவிட்டேன். நீ சொன்ன சொல் தவறும் வழக்கத்தை இன்னும் பின்பற்றிக் கொண்டிருந்தால் சொன்னபடி உன்னை எனக்கு கொடு. இப்படி பரணர் பதில் சொல்கிறார். நானா வேண்டும்? என்ன விளையாட்டு இது புலவரே? நான் எதற்கு உமக்கு? என்னை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறீர்? இப்படி கேள்வி கேட்கிறான் பேகன். என்ன வேண்டுமானாலும் செய்வேன், அதை கேட்க நீ யார்? முதலில் வாக்கை காப்பாற்று. இப்படி பதில் சொல்கிறார் பரணர். சரி, என்னையே கொடுக்கிறேன், இதோ எடுத்துக்கொள், உமது விருப்பப்படி. இப்படி பதில் சொல்கிறான் பேகன். மகிழ்ச்சி அரசே, இப்போது நீ எனது உடைமை, ஆகையால் நான் சொல்லும்படி அனைத்தையும் நீ கேட்க வேண்டும். இப்படி சொல்கிறார் பரணர். ஆம், கேட்டுத்தானே ஆக வேண்டும். அப்படியே கேட்கிறேன். இப்படி பதில் சொல்கிறார் பேகன். அப்படியானால் இப்பொழுது என்னோடு புறப்படு, போகலாம். இப்படி சொல்கிறார் பரணர். எங்கே புறப்பட வேண்டும் பரணரே? எதற்காக? பேகன் இப்படி தயக்கத்தோடு கேட்கிறான். எங்கே எதற்காக என்றெல்லாம் நீ கேட்கக்கூடாது. காரணம், நீ என் உரிமை, எனக்கு சொந்தமானவன். நான் கூப்பிடுகிறேன், நான் சொல்வதை தயங்காமல் நீவிர் கேட்டுத்தான் ஆக வேண்டும். உமக்கு அந்த உரிமை இல்லை. இப்படி பரணர் பதில் சொல்கிறார். இதை கேட்டவுடனே பேகனுக்கு வேற வழி இல்லாமல், தட்டி கழிக்க முடியாமல் பரணரை பின்பற்றி நடந்து செல்கிறான் பேகன். பரணர் முன்னால் நடந்து போகும் பொழுது பேகன் பின்னே தனக்கு மனமயக்கம் மூட்டிய அந்த பெண்ணின், அந்த அழகியின் வீட்டை திரும்பி பார்த்து கொண்டே போகிறான் பேகன். உண்மை சொல்ல வேண்டுமென்றால் வேண்டா வெறுப்போடு, முகத்தில் ஒரு கவலையோடு, பிரிய மனமின்றி அங்கிருந்து பிரிந்து செல்கிறான் பேகன். பின்பு இருவரும் ஒரே தேரில் ஏறிக்கொண்டு தலைநகரை நோக்கி சென்றனர். பரணர் அவனை அரண்மனைக்குள் அழைத்து கொண்டு போனார். இருவரும் ஒரு சேர அந்த புறத்திற்குள் நுழைந்தனர்.
புலவர் பரணர் பேகனை அவனது மனைவி கண்ணகியிடம் அழைத்து கொண்டு போய் அவள் முன்னே நிறுத்தினார். புலவரும் தன் கணவனும் வருவதை கண்ட கண்ணகி விழிகளில் வழியும் கண்ணீரை துடைத்துக் கொண்டு எழுந்து நிற்கிறாள். பேகா, எனக்கு சொந்தமான உன்னை நான் இவளுக்கு கொடுக்கிறேன். இனிமேல் நீ இந்த கண்ணகி ஒருத்திக்குத்தான் உரியவன். உடல் மட்டுமல்ல, உன் உள்ளமும் இவளுக்கே உரிமை. இப்படி பரணர் பேகனிடம் சொல்கிறார். இதை கேட்ட உடனே கண்ணகிக்கு ஒன்றுமே புரியவில்லை. பேகன் தலைகுனிந்து நிற்கிறான். கண்ணகியையும் பேகனையும் பார்த்து புலவர் மனதிற்குள், நீங்கள் இருவரும் என்றும் நலமாக இன்பமாக வாழ வேண்டும், இப்படி வாழ்த்திவிட்டு அங்கிருந்து செல்கிறார் பரணர். ஒரு பெண்ணுக்கு அவளின் உயிரை விட சிறந்த பொருளை மீட்டுக் கொடுத்த பெருமை புலவர் பரணருக்கு சேரும். உண்மையில் இது மிக பெரிய பெருமை அல்லவா? இப்படிதான் நாமும் இருக்க வேண்டும். எங்கு தவறு இருக்கின்றதோ அங்கு அந்த தவறை சுட்டி காட்டுவது மட்டுமல்ல, அவர்களை மாற்றும் பொறுப்பு உண்மையில் நேசிக்கும் ஒருவருக்கு உண்டு. மறந்து விடாதீர்கள். இந்த கதையை தொகுப்பித்தவர் நான் பார்த்த சாரதி. மீண்டும் வேறு ஒரு முக்கியமான கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.